ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு அற்புதமான சம்பவம் நடக்கிறத பார்க்கிறோம். ராஜா ஒரு பொற்சிலையை நிறுத்தி எல்லாரும் அந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். ஏக்காலம், நாதஸ்வரம், இப்படிப்பட்ட கீதவாதிகளாக வாசிக்கும் போது எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் நாங்கள் ஜீவனுள்ள தேவனை தவிர வேறு எதையும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம், பணிந்து கொள்ள மாட்டோம் என்று அவங்க ஸ்டெபனாக இருக்கிறதா பார்க்குறோம். அதே தானியேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். பாபிலோனின் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பன் யூதன் மனுஷன் இருக்கிறார்கள். அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். பாருங்க, இப்ப ராஜாக்கள கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட் வருது? ராஜாவே, நீ நிறுத்தின பொற்சிலையை இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் என்ன பண்றாங்கனாக்கா பணிந்து கொள்ளவில்லை. நீங்க அப்படி பணிந்து கொள்ளாதலுக்கு என்ன தண்டனைனா எரிகிற அக்கினி சூளையில் அங்கே போடப்பட வேண்டும். அல்லேலூயா. இது சாத்ராக், மேஷாக் அறிந்தும் அவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படிக்கு அங்கே வைராக்கியமாக இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் நடந்தது என்ன தெரியுமா? தொடர்ந்து 21ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நீசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி ஜுவாலை நடுவில் போடப்பட்டார்கள். பாருங்க, இப்ப ராஜாக்கு பயங்கர உக்கிரகோபம், 7 மடங்கு அக்கினி அதிகரிக்கிறாரு. அதை கொண்டு போயிட்டு பலசாலிகளை கொண்டு ஆமேன் அவளை கட்டப்பட்டலாம் அக்கினியில போடுறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? தெய்வ பிள்ளையில 25வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கி போடப்பட்டது 3 பேர். ஆனால் அந்த 3 பேரும் அப்படியே நெருப்பில் பஷ்பமாய் சுருங்கி போகாமல் வெந்து போகாமல் அங்கே உலாவி கொண்டிருக்காங்களாம். 3 பேர் மாத்திரமில்லை, 4வது ஒரு நபர் அது தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா. தெய்வ பிள்ளையில இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அங்கே விசுவாசத்தை ஆண்டவர் அப்படி அங்கீகரித்து அங்கே பாதுகாக்கப்படுறாங்க. நீங்கள் 29-30 வசனங்களை வாசிப்பீங்கன்னா இங்கே ராஜா சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, தெய்வ பிள்ளைகளை, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. அவரே ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் சொல்றார். இவர்கள் தேவன் தான் தேவன் என்று சொல்லிட்டு 30ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், அவளை உயர்த்தி அவளை கனப்படுத்துகிறத பார்க்கிறோம். யார் ஆண்டவருக்காக வைராக்கியம் இருக்கிறாங்களோ தேவ பிள்ளைகளை, அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தாங்க. அக்கினியில் பாதுகாக்கப்பட்டாங்க. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை பல விதமான அக்கினி சோதனைகள் வருகிறதா? பயப்படாதீங்க. கர்த்தருக்காக நில்லுங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் நிச்சயமாக உங்களை கனப்படுத்தி வேறு பிரித்து காப்பார். எந்த சத்துரும் உங்களை தொட முடியாது, எந்த மனுஷனும் உங்களை தொட முடியாது. ஆனால் கர்த்தரை மாத்திரம் வைராக்கியமாக பற்றி கொள்ளுங்க. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆமென். அன்றே எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னது போல ஆண்டவரே
உமக்கு நன்றி. நீர் எங்களை விடுவிக்கிற கர்த்தர், எங்களை பாதுகாக்கிற கர்த்தர் அப்பா. ஒருவேளை யார் எப்படிப்பட்ட இக்கற்றில் நெருக்கத்தில் கஷ்டப்படுறாங்களோ இன்றைக்கு இயேசுவை நாமத்தில் விடுவிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். இல்லை பாதுகாத்து ஆசீர்வதி கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. ஆமென். அவர் உங்களை விடுவிப்பார். தைரியமாக போங்க. God bless you.